அருமையாக இருந்தது. அது மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஆனந்தமாக பேசிக் கொலை கொள்ளை கற்பழிப்பு அதிகரித்து விட்டது ஐயா, அதிகரித்து விட்டது. யாரப்பாடி ஐயா வந்ததும் இல்லாம கொலை கொள்ளை கற்பழிப்பு இவை அனைத்து நடக்கிறது என்று என்னிடத்தில் உரைக்கிறாயே, நீ யார், எந்த நாட்டை சேர்ந்தவன்? அம்மால வைக்க போறேன். இந்த பொண்ணை என்ன கத்துக்கலாமா? காரணமா தான் நடந்தது என்ன? ஐயா கொலை ஐயா, கொலை கொலை மாபெரும் கொலை ஐயா, மாபெரும் கொலை நடந்திருக்கிறது. கொலையா? கொலை என்றால் என் கொலை என்று எடுக்கிறது. அமைச்சர் பெருநாக நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சது கொலை செய்தது யார்? நீதி தவறாத நமது நாட்டில, நமது மகேந்திராபுரி நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கொலை செய்தவன் யார்? கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அப்படி தெரிந்தால் அவனுக்கு சன்மானம் வழங்கப்படும். உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உறுதியாக உறுதியாக கணம் கோட்டானவர். நான் கோட்டாண்டா கண்ணுக்கு நான் கோட்டா அப்படி சொல்லு. இதற்கு சரியான சீதபேதியா? ஆமா, கொஞ்சம் நீதிபதி நீதிபதி அவர்களை, நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து நம்மள கொலை பண்ணிடுவாங்க. கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? கொலைகாரன் யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் படவது. இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்த குற்றவாளி இந்நாட்டு அம்மா. உண்மைய சொன்னா குச்சிடுவான். கொலைகாரன் யாரோ சொல்லு. முறுக்குறான். எவ்வளோ கொலை பண்ணா, எவ்வளோ சத்தா, நம்ம உயிரை நம்பத்தான் காப்பாற்றிக்கணும். மன்னா கொலை செய்தது யார்? கொலை செய்தவன் தான். ஆமாம், இந்த கொலையை செய்தவன் யாரப்பா? ஐயா இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான். இந்த நீதிமன்றத்தில் யார் அந்த சதிகாரன்? கற்பழித்து கொலை செய்தது கொடியவன் யார் தெரியுமா? உன்னாட்டு அமைச்சர் ஒரு வேலையில வெட்டி பையன் என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறான். மன்னா தீர விசாரிகள் இவனை. கொலைகாரன் அல்ல. இல்லை ஐயா, கொலை செய்தவன் வந்தான். ஒரு ஏழை என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த அரண்மனைக்கு வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் உண்மையான வார்த்தைகள் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று விளைக்கின்றாயே, இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்திலே ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் என்று விளைக்கின்றார். அவர் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட இந்த உத்தவரை பார்த்து ஒரு கொலைகாரன் என்று விளைக்கின்றாயே, கொலைகாரன் உரைத்த உடைய நாட்கள் எனக்கு என்னவோ அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கிறது. எத்தனை பேர் எனக்கு அரசபையில் ஏன் இவர் அமைச்சர் மட்டும் சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இருக்கும் என்று நான் இந்த கொலையை நான் செய்யவில்லை. இந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை பற்றி போல தெரியாதா? எப்படிப்பட்டவன் என்று மேலே பூமாதேவி, கீழே ஆகாயவன் சச்சகன். இந்த பெண்
கையில உதத்துறா உள்ள ஒரு கோட்டை வச்சு குடிச்சியா தவளை வாயால கச்சிட்டு மாட்டிக்கிற மாதிரி இவனே மாட்டி பம்பறது மேலியா பூமா தேவி கால உயிப்பானுங்க அப்பா மகளே மகேஸ்வரி, எனக்கும் அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. எப்படி அம்மா? ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவிகொடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாய வாணியா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டியது. பெரியவர்கள் பேசும்பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. நீ அப்படியா? தலை இருக்க வால் ஆடக்கூடாது. ஜக்கரை கொலைகாரன் யார் என்று இதற்கு மேல் தான் நான் தேட போகிறேன். போது வார்த்தையை அமைச்சரே, இது என்னுடைய நாடு, என் தந்தை என் நாட்டுக்கு மன்னர், நான் இந்நாட்டுக்கு இளவரசி. இந்த நீதிமன்றத்தில் பேசுவதற்கு அனைத்து உரிமைகளும், ஏன் அனைத்து தகுதிகளும் எனக்குண்டு. அதை சொல்வதற்கு நீயா? அமைச்சர் தான். வாயை மூடும். அப்பா, சரியான முறையில் விசாரித்து அவனுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். கண்டிப்பாக சரியான தவறு செய்திருந்தால் அவருக்கு சரியான தண்டனை கண்டிப்பாக காத்திருக்கிறது. அப்பா, இந்த கொலை நடந்த இடம் எங்கே? ஐயா ஐயா சொல்லுப்பா, அழாம ஐயா, நீதிமன்றமா இல்லையா? இந்த கொலை நடந்த இடம், இந்த கொலை நடந்த இடம் பச்சாமரை குளம். ஒற்றாமரை குளம். பையன் உட்காந்து பார்த்தா மாதிரியே சொல்றான். ஐயோ, வேலை எடுக்க சொல்லு, கிளம்பலாம். நம்ம டயராவது இருக்குதா இல்லையா? அந்த வண்டியை ஓட்டு. கொலை நடந்த இடம் ஒற்றாமரை குளம். பொத்தாமரை கொள்ளா. அந்த பட்டாமரை குளம். நம் நாட்டிற்கு தண்ணீர் பஞ்சம் அதிகம். உண்மை. பொத்தாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். இது மறுக்கப்படாத உண்மை. இது இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால், கொலை செய்திருந்தால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மைதானே? அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் சபாஷ். இதுக்கு யாரா சாட்சி? அண்ணா, சாட்சியா? கொலைக்கு சாட்சி யார்? உண்மை உண்மை தளபதியார் தான் சாட்சியா? கொலை செய்தார். சாட்சி இந்த கொலைக்கு சாட்சியா? சொல்றா. ஐயா, முன்னாடி இன்ஜின் வலிக்கிற மாதிரி ஓட்டுறாங்க. ஐயா, நெஞ்சுக்கு தேவை மன சாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. ஆண்டவா, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மன சாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லாடான் மனம் கல்லாய் போன மனிதர்கள். சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. அட பாவிகளா, செய்தவன் புத்திசாலி, சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் அதிகாரி, உண்மையை சொல்பவன் அதிகாரம். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. ஐயா, இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே, இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காக்கும் அந்த கடவுள் தான் சாட்சி. ஐயா, அந்த கடவுள் தான் சாட்சி. அந்த கடவுள் உங்களை சொந்த விடாத பாருங்களா? ஏய், come on. அந்த ஒற்றை சிறுவன் என்ன சொல்லிட்டான்? கடவுள் சாட்சியா?
விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கும் கடவுள் சாட்சி என்று அந்த சொல்கிறான். கடவுள் தான் சாட்சி என்று உரைக்கிறான். அந்த கல்லாக இருக்கும் கடவுள் வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். உண்மையான வார்த்தை மன்னா. கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் எப்படி சாட்சி சொல்ல வருவான்? ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல வந்தானா ஊர்ல எத்தனை நாட்டாமக்கார் மாட்டுவாங்க தெரியுமா? நாட்டாமக்கார் மாட்டுவாங்க தெரியுமா? எல்லாமே மாட்டுவாங்கடா. கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது. செல்லபடி ஆகாது. கண்ணால் பார்த்த சாட்சி. கண்ணால் பார்த்து சாட்சி இருக்கிறதா? ஐயா, இந்த பெண் யார்? இதோ இறந்த பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? யார் இவள்? இதோ இறந்த பிணமாக கிடப்பது அழகா மணிப்பாச மாதிரி அழகா. சொல்லு. ஐயா, இதோ இறந்த பிணமாக கிடப்பது இவனுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகந்தி ஐயா, சுகந்தி ஐயா, சூத்திடா. அப்படி என்றால் அவளுடைய அண்ணனாடி. என் தங்கச்சி ஐயா. உனது பெயர்? என்னுடைய பெயர் சுந்தர் ஐயா. சுண்டுலா. ஏய், சுந்தர். ஏழை சுந்தர். சுந்தர். தங்கை. தங்கையின் பெயர்? சுகந்தி ஐயா. ஏய், சுந்தர். ஐயா, அண்ணனுடைய சாட்சி செல்லுபடி ஆகாது. சாட்சி செல்லுபடி ஆகாது. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? செல்லுபடி ஆகாது. சொந்தக்கார சாட்சி என் சொல்ல. தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா ஐயா? செல்லாது. நீதிமன்றத்திற்கு சாட்சிதான் தேவை. ஐயா. சாட்சி இல்லாத வழக்கு. வழக்கு. சாரீரம் இல்லாத சங்கீதம். சங்கீதம். ஏற்று சுரக்கா கூட்டிட்டு உதவுமா? உதவாதுக்கு. எடுத்து உன் தங்கையை நீதிமன்றத்தில் அராஜனே. ஐயா, என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும், என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தேனே ஐயா. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா ஐயா? 10 வாட்டி போயிட்டு வேற ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சியை நான் செல்லமா வளர்த்த ஐயா. என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா. பச்சை மண்ணையா என் தங்கச்சி. என் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ள செய்த பட்டுமாவி உன் நாட்டு அமைச்சர் என்று பலமுறை எடுத்து கூறியோ மன்னவா பார்த்தாயா? நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் எனக்கு சரியான நீதி வழங்கவில்லையே. நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் எனக்கு சரியான நீதி கிடைக்கவில்லையே ஐயா. ஐயா, இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மண்ணெல்லாம் வாழ்ந்த புண்ணிய பூமி. நாடு நாடு. ஒரு பசுவின் கட்டுக்காக தன் மகனை தேர்க்கண்டு கொண்டாட மனித சோழன், சோழ சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா மன்னவா. இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஐயோ, ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்தளித்தார சிவ சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? மகாராணி. ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரைய பரிசாக கொடுத்தாரே பாரி வல்லல், அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா அமைச்சரே. இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஐயா, என் தங்கச்சிக்கு நியாயம் வேண்டும் ஐயா. என் தங்கைக்கு நீதி வேண்டும் ஐயா. சாட்சி இல்லாமல் நீதி வழங்க முடியாதப்பா. நீதி ஒழுங்கு மகன். ஆ, என் தங்கைக்கு சரியான நீதி வழங்காததால், என் தங்கைக்கு சரியான நியாயம் கிடைக்காததால் இந்த ஏழை என் வயிறேந்து சாபத்தை தர போறியா? என் வயிறேந்து சாபத்தை தர போறேன். என்னுடைய ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை சுகந்தியை பிரிந்து எப்படி நான் தலைமையில் தவிக்கின்றனோ, அம்பையின் சாபம். என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தலைமையில் தவிக்கின்றனோ, அதே போன்று உன் நாட்டை இழந்து, நாட்டு மக்களை இழந்து, பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரிந்து, கட்டிய மனமிழந்து நடு வீதிக்கு அனாதியாக வருவாய். இதுவே இந்த ஏழை தந்த சாபம், இதுவே இந்த ஏழை தந்த சாபம், இதுவே அண்ணே, ஏழை தந்த சாபம் அளிக்குமா? இந்த ஏழை சாபம் விட்டு போகிறாரப்பா. ஒரு ஏழை கொடுக்க சாபம் உனக்கு என்ன பலிக்க போகிறதா? இந்த முறையில் நீதி தமிழ் கவலை வேண்டாம். அமைதியாக புறப்படுங்கள். உன் நாட்டை என் வீட்டை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வார்த்தைக்காக நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? புறப்படுங்கள். இருந்தாலும் மனம் எது நகரி சபை கலையட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன். நானாதீர்கள். மனம் அழாதீங்கப்பா, ஒன்று ஆகாது அப்பா. இல்ல ஐயா. கிடையாதுப்பா. ஐயா. நீதி தமிழ் விட்டடா. இல்ல ஐயா. இல்லை இல்லை அந்த ஏழை வயிறு சாவு விட்டு போகிறானே, அவங்களுக்கு அவன் சாவு எனக்கு பிடிக்குமா? மணிப்பாச வாயால பல்ல கூட வளர்க்க மாட்டான். அவன் வாயால சொல்றான். படிக்காது. என்ன இளவரசி? தனியா மாட்டிக்கிறோமா? வழி மடக்க காரணம் என்ன? காரணம் இருக்கின்றது. என்ன எதற்காக? வேணாம். சொல்றத கேளு.
நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது? இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆமா. சூனாப்பானா சொல்லு சொல்லு நம்மளை பத்தி. டேய், இந்த மாபெரும் சபையை நீங்கள் எதற்காக கலைக்க வேண்டும்? என்ன காரணம்? சபை கலைந்து விட்டது. நீ மட்டும் அமைச்சரை தடுப்பதற்கு காரணம் என்ன? காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கொலையை இந்த அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும். அமைச்சர் செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா? என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. நீதிமன்றத்தில் அவர் செய்த தவறை மூடி மறைப்பதற்காக ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவிடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய வாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவர்தான் செய்திருக்கிறார். ஐயோ கடவுளே, பாடுபோல தாமா ஓடிட்டு இருக்கிறான். நான் சொல்லுவோம் பக்கத்து ஊருடா, நாளைக்கு வந்து போற ஊரு, குடிக்காதடா குடிக்காதடான்னு எவ்வளோ நான் சொன்னம்மா. எம்மா வாட்டுக்கால தண்ணி ஊத்திக்கிற பின்னாடி ஓடனா எம்மா. இளவரசி மன்னிக்க வேண்டும். எதுக்கு? அமைச்சர் தான் கோல்டு மங்க குடிச்சிட்டு ஓடிட்டு என் வாயில் பீ வராது. இது ஒரு பெரிய குற்றமா? இது உனக்கு குற்றமாக தெரியவில்லையா? ஆமாடா இளவரசி. சொல்லு. அவன் உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல. யார் அது? சுப்பராயன். அவர் வாதியார் புராணத்துல பாடுவார், ராமாயணத்துல வந்து கேட்பார் ஜானகி. மன்னிக்க வேண்டும். என்னதான் தவறு செய்திருந்தாலும் இவர் இந்நாட்டு அமைச்சர். அப்படியா? வேண்டாம். ஆமா. எங்களை எதிர்த்தவர்கள் வாழ்ந்தார்கள். பிளாஸ்டிக் பிளாஸ்டிக். ஓ மை காட், பிளாஸ்டிக். இப்போது உன்னிடம் கூறுகிறேன், வாயை மூடு. அமைதியாக சென்று விட்டால் உனக்கு வாயை மூடு. இது பணம் காட்டினது. சில சிலம்புகள் ஆஞ்ச மாட்டேன் நான் ஜாக்கிரதை. சாலை வெடுக்குது, கொட்டை இருக்குது, எல்லாம் இருக்குது. சாலை வெடு கொட்டைங்க. கொட்டை போட்ட இடம் கொட்டை. வாயை மூடு. சாலை போட்டது சாலை வெடு. வாயை முறை பிள்ளைக்கா. பிள்ளைக்காவா? ஆமாண்டா. பிள்ளைக்கா? பிள்ளைக்கத்தா. எம்மா பிள்ளைக்கா? ஆமாண்டா. பாவக்கா, புடலங்கா, அவரக்கா, அது நான் பிள்ளைக்கா. புதுவிதமான காய். வரியா உள்ள காட்டுறேன். ஓ பிள்ளைக்காய். கேட்டாயடா பேர்க்கங்காய். உள்ள உட்காந்து முருங்காய். தாளம் சப்புக்கு சப்புக்குன்னு போறோம் சுண்டக்காய். டேய் கொத்து இங்க வாங்க. ஆமா, இவன் யாரு? இவன் மரியாதை மரியாதை. யாரு மரியாதை கொடுக்குறான்? ஒரு வேலைக்கார பையன் இவன். மரியாதை கொடுக்குறான். பாடு நம்போ. கடவுளே, வேலைக்கார பையன். ஏன் வார்த்தை என்ன நாட்டு மன்னரா நீ? 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சு குடிச்சிட்டு செத்து போயிருப்பேன். நானா தான் சுகர் அதிகமா இருக்கிறதுனால பாருங்க. ஆமா, இந்த வார்த்தை உனக்கு கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சு குடிச்சிட்டு செத்துருவேன். எவன்டா சொன்னா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி சாப்பிட்டு செத்துருவாங்கன்னு? சுகர் டாக்டர் எங்க இருக்கிறாரு? பஸ்ஸில் டாக்டர் வந்த பஸ்ஸில் இருக்கிறாரா இல்லையா? நான் வாயில என்னைக்குமே பீ வர இவன் யாருவே? இவன் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியுமா? டேய், வாயில வழி இல்லாமை வடநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு விலைக்கு வந்த ஒரு வேலைக்காரன் நாய். நல்லா தாமா போய் வாரிசானா நான் கையில் நாடா பாவம் நாட்டு அமைச்சர் தெரியாம மரியாதை தேவை பேசுகிறேன். என்னடா அழக்கிறியா இடத்த? வேண்டாம் இளவரசி. என்னடா வேண்டாம்? எங்களை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததாக சினம் கொண்ட சிங்கத்தை சீண்டி பார்க்கிறாய். யார் சிங்கம்? சொல்லாத, அசிங்கமா போயிடும் நம்ம கதை. அதிகமா பேசுனா டவுசர் அவுத்துருவேன். முடிவாக என்ன சொல்ல போகிறாய்? டவுசூரா அவுத்துருவாங்களா? ஆமாண்டா, அவுப்பாங்க. டேய், ஆமா, என்னுடைய தந்தை எதற்காக இவருக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார்? நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அதாவது கண்ணிவை எப்படி கண்ணை காக்கின்றதோ அதே போன்று நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு எவ்வித ஒரு குறைகள் வந்தாலும் அந்த குறையை நேரில் சென்று தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அமைச்சருடைய கடமை அல்லவா? ஆனா அமைச்சர் இருக்கின்றாரே, பார்க்கும் பெண்களை கருப்பளிப்பதும் கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் குல தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். மாபெரும் சபையில் இவனுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசுறேன். இப்போது கூறுகிற மரியாதை தர வேண்டிய இருக்கு. தர முடியாது. தர முடியாதா? நிலைமை மாறிவிட்டால் ஜாக்கிரதை. டேய், இங்க வாங்க. கருப்பழிக்கிறோம், கொலை செய்யறோம். ஆமா, மாட்டினா நாங்க ஓத வாங்க போறோம். எங்களுக்கு உடம்புக்கு நாங்க வாங்க போறோம். இன்னொரு உடம்பு இருக்கு, நீங்க வாங்க போறீங்க. இளவரசி வேண்டாம். என்ன வேண்டாம்?
வேண்டாம் சொல்வதை கேள். டேய் வாய மூடான்றேன். சின்ன பொண்ணுன்னு பாக்குறோம். நான் என்ன பண்ணுவேன்? ஏய் நானும் சின்ன பையனை பாக்குறேன். இதுக்கப்புறம் நீ வாயை திறந்து பேசுற, ஏய் வாயில கோலை விட்டு இந்த பக்கம் ஆட்டு ஆட்டிடுவேன். கோலை விட்டு ஆட்டு வாங்கலாம். ஆமா அவங்களே கோலை விட்டு ஆட்ட சொல்ல நீ வேற எதுவும் விட முடியாது. சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இது. அமைச்சரே இப்பொழுது வந்து கூறுகின்றேன், அதை செவி கொடுத்து கேட்க வேண்டும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும். சூத்து கைவமா? தர்மத்தில் வாழ்வு தன்னை சூதுக்கவும். காது கேட்காத செவிட்டு முண்டமே